எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி தமிழக மீனவர்கள் 23 பேரை இரு படகுகளுடன் இலங்கை கடற்படையினர் கைது செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து 500க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளில் சுமார் 3000க்கும் மேற்பட்ட மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். இந்நிலையில் மீன் பிடித்துவிட்டு நெடுந்தீவு கடல் பகுதி வழியாக ராமேஸ்வரம் நோக்கி திரும்பும்போது அங்கு ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த இலங்கை கடற்படையினர் மீன்பிடி வலைகளை சேதப்படுத்தியதுடன் 23 மீனவர்களையும் இரு படகுகளுடன் கைது செய்து அழைத்து சென்றுள்ளனர். இலங்கை கடற்படையின் தொடர் அத்துமீறலுக்கு மத்திய மாநில அரசுகள் நிரந்தர தீர்வை ஏற்படுத்த வேண்டும் என மீனவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். கச்சேரி பகுதியில் மீன்பிடிச்சிட்டு இருக்கும்போது இலங்கை கடற்படை 2 விசைப்படகையும் 23 மீனவர்களையும் சிறைப்பிடிச்சிட்டு, இது தொடர்கதையாக இருக்குது. சென்ற வாரம் கூட 2 விசைப்படகையும் 6 மீனவரையும் சிறைப்பிடிச்சிட்டு, பக்கத்து துறைமுகத்தில் பாம்பன் பகுதியில் 2 விசைப்படகையும் 18 மீனவரையும் சிறைப்பிடிச்சிட்டாங்க. இது தொடர்கதையாக இருக்குது. மத்திய மாநில அரசுகள் துரித நடவடிக்கை எடுத்து இந்த மீனவர்களையும் படகுகளையும் விடுவிக்கணும்.